காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற எண் மண் எண் மக்கள் பயணத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எம்எல்ஏ எழிலரசனை விடமாட்டேன் எனவும், திமுக ஆட்சியில் அவர் ஆடலாம், ஆனால் பாஜக ஆட்சியில் ஆட முடியாது என கூறியுள்ளார். மேலும் பாஜகவின் மேல் பொய் வழக்குகளை பதிவிட உறுதுணையாக இருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பல்லை பிடுங்குவேன் என தெரிவித்துள்ளார். அவங்க அப்பா என் பேர் தாங்க அவருக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய தாத்தா சிவிஎம் அண்ணாமலை அவருடைய தாத்தா, அவர் அண்ணாதுரை கலைஞர் ஐயாவுடைய அந்த காலத்துல கேபினெட்ல அமைச்சர். அதன் பிறகு அவருடைய தந்தை பொன்மொழி, அவரும் அரசியல். இன்னைக்கு மூன்றாவது தலைமுறையாக வாரிசு கோட்டா, ஐயா அவங்க பேரே வாரிசு கோட்டா தான். திமுக இவங்கெல்லாம் எழிலரசனா இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வாரிசு கோட்டா. இன்னைக்கு மக்கள் யாராவது எழிலரசனை நிறுத்தி, ஏங்க உங்க தளபதி 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு பெண்களுக்கு, 1000 ரூபாய் வரலினா சம்பந்தமே இல்லாம மோடியை திட்டுவார். ஐயா, மோடியினுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு எழிலரசன் சமம். அழுக்கு காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம். ஆனா என்ன, தமிழ்நாடு ஆட்சி அவங்ககிட்ட இருக்கு, காவல்துறை அவங்ககிட்ட இருக்குது. அதனால என்ன வேணாலும் பேசலாம்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா, நம்ம லிஸ்ட்ல முதல்ல இவரு தாங்க ஐயா இருக்கிறாரு, எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக மாட்டாரு. ஏன்னா தப்பு பண்ணது இவரு, அது தப்பி கேட்டது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா யாருக்கு தண்டனைனா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவரும் கைதான. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே போலீஸ். அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு சகோதரி, போலீஸ் துறையில சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒரு காவல்துறையிலே நான் செய்தது கிடையாது. இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி செய்திருந்தால் ஐபிஎஸ் என்கின்ற அந்த வார்த்தை அணிவதற்கு அந்த மனிதனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு பிஜேபி கார மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, லேடி போலீஸ் கொடுத்து ஹியூமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் நிறைய பார்த்திருக்கீங்களா? ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி பணி செய்யறாங்க. இவர்கள் எல்லாம் எம்எல்ஏ வீட்டை நோக்கி முற்றுகையிட போறாங்க. தள்ளுமுள்ளு நடக்குது. இப்ப நார்மலா அவங்க அரெஸ்ட் பண்ணா நைட்டா பெயில் வாங்கிக்குவாங்க. எப்படி எஸ்பி யோசிக்கிறார் பாருங்க, நைட்டா பெயில் வாங்கிக்குவாங்க. ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு அந்த அம்மா கையில கம்ப்ளைண்ட் வாங்கினா, லேடி போலீஸை ஹராஸ் பண்ணா ஒரு செக்ஷனை போட்டா 3 நாளைக்கு பெயில் வராது. அப்படிதானே பண்ணாங்க. எத்தனை பேரை கைதானீங்க? 16 பேர். இவங்க எதுக்கு போறாங்கன்னா, எப்படியா இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை தவறா பேசலாம்னு நான் இங்க போற பாரதிய ஜனதா கட்சிய. அந்த பெண் அவர்கள் பேசிய ஆடியோ எங்கிட்ட இருக்கு. நான் ரிலீஸ் பண்ணா அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிடுவான். அண்ணே, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எனக்கு கொடுக்க சொல்லாங்க. நான் இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவேன். இந்த ஊர் யாத்திரைக்கு அந்த அம்மா நாளை காலைல பொறுப்பில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறை பொறுத்தவரை கருவியாத்தான் இருக்கிறாங்க. அவங்க மேல கோபங்கள் கிடையாது. அவர்கள் கருவி மட்டும்தான். அதை இங்கே அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. அந்த பெண்ணுகிட்ட நம்ம கட்சிக்காரங்கள சண்டை போடுறாங்க. லாயர்லாம், எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, எப்படிமா கொடுக்கலாம், நீ இப்ப டியூட்டிலேயே இல்லை, நாங்க அந்த போலீஸ்ல போய் சொல்லுவோம், சிசிடிவி கேமரா இல்லவே இல்லை, எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? அன்னைக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காரு. அப்படித்தாங்க ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை அப்படித்தாங்க ஐயா இருக்கு. எல்லா ஊரிலும் பார்த்து கொண்டு வரேன். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு திமுக காரன் கை நீட்டு அடிக்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டர் கை நீட்டு அடிக்கிறான். இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்கிறான். அது திமுக காரன் குடும்பத்தோடு அங்கேயே நிற்கிறான். மக்கள்னால சாமியை பார்க்க முடியல. இந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் நவரியா அடுத்த வரவங்களும் பார்க்கணும். அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அறநிலைத்துறையே எங்களுது, எங்க அண்ணன் அப்படியே, எங்க அண்ணன் அப்படியே, எங்க பாட்டா அப்படி. திமுக காரன் வழக்கமா சொல்லுவாங்க, தாத்தா அப்படி, பாட்டா அப்படி. சப் இன்ஸ்பெக்டர் கோயிலுக்குள்ள கண்டத்தில் அறைந்து அந்த ஆள் அப்ஸ்காண்டிங். உங்களுக்கு தெரியுமில்ல, திமுக ஆட்சியில் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, அரசு பண்ண மாட்டாங்க. 3 முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி என்ன கைதாகும். இந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே நடந்தது. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லுகின்றேன். எம்எல்ஏ எழிலரசன் அவர்கள் நாங்க விட மாட்டோம். எங்க போனாலும் நாட்கள் மட்டும் நேரமாக நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுங்க. எழிலரசன் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது. நாட்கள் மட்டும்தான். திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு இருக்கலாம். சுழுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சுழுக்கு எடுத்து எங்கே தப்பிக்கலாம் போடுங்க. அதே நிலைமை இந்த எஸ்பிக்கு உண்டு. யாரு ஒரு பெண் காவல்துறை
அதிகாரியை கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்களோ, இந்த எஸ்பி இன்னைக்கு 20 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு, நாங்க பார்த்துக்கிறோம், இங்கெல்லாம் அவர் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏண்டா காவல்துறைக்கு வந்தோம்னு இந்த எஸ்பி வருத்தப்படும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று காஞ்சிபுரத்துல காவல்துறையிட சொல்லிட்டு நான் போறேன். அலுவலர் ஏன்னா காக்கி சட்டையை போட்டேன்னு அந்த எஸ்பி அலுவலர் ஐயா அதை பண்ணி நான் தப்பா போயிட்டேன். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை சரி செய்யவில்லை என்றால் இந்த அதிகார போதையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்கள் மீது பவரை காட்டுவாங்க. அதனால பல்லை பிடுங்கி ஆக வேண்டிய நேரம் இது. பிடுங்கினா மட்டும்தான் பொதுமக்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தினுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.